இது ராமரோட குணம் அப்படின்னா, நாம பார்த்த ராமரான பெரியவாளோட குணம் எப்படி இருக்கு? வித்வான் கஹ அப்படின்னா நேர ஆன்சர் சொல்லிடலாம். இதோ காஞ்சிபுரத்தில் அப்படின்னு அட்ரஸ் கொடுக்கலாம். சர்வஜ சர்வதோமுகா அப்படின்னு அந்த சர்வஜனா இருந்திருக்கார். எந்த விஷயமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை. இது வேதமா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், புராண இதிகாசங்களா இருக்கட்டும், இல்லை மாடர்ன் சயின்ஸா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எத்தவனா வச்சுங்கோ, எல்லாத்துலேயும் எப்படி இவர் கெட்டிக்காரர் அப்படிங்கிறது தெரியுது. 2 வேத அத்தியனம் பண்ணினவா, அவ அக்னிஹோத்திரிகள், நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு தீட்சிதா 2 பேர் வரா. அவளுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன், அதில் ஒரு பொய் சொல்ல தான் வேண்டியிருக்கு. உண்மையை ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம், பொய் சொல்கிறாப்புல ஒரு சந்தர்ப்பம் வராப்புல இருக்குது. இவாளுக்கு ஒரு படித்து கிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு டைலமா, அப்படி பண்ணுறதுக்கு மனசும் இல்லை, இஷ்டம் இல்லை, ஆனால் பண்ணித்தான் ஆகணுங்கிறாப்புல ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணார், அவள் 2 பேரும் வந்தா பெரியவாள்கிட்ட. பெரியவா உள்ளே உட்காண்டிருக்கா. வந்தார். வந்தால் அதில் கேட்டார், இது மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுன்னு தெரியல, பொய் சொல்ல வேண்டுமே வந்துடும் போல இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் சொல்லணும்னு. இதான் கேள்வி. உடனே அடுத்த நிமிஷம் பெரியவா, ஆஹிதாக்னிம் நான்ருதம் வதேது, இதான வேத வாக்கியம் அப்படின்னா. அதாவது எஜுர்வேதத்தில் சாக்கையில் 1ஆம் அஷ்டகத்தில் வர வார்த்தை, ஒரு பஞ்சாதியில் நடுப்புற இருக்கிற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதம் சொல்றது ஆஹிதாக்னிம் நான்ருதம் வதேது அப்படின்னு, அக்னிஹோத்திரிகள் பொய் சொல்லக்கூடாது. அது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிடுத்தோ, சத்தியம் வத தர்மம் சரன்னு காமனாவும் சொல்லிடுத்தோ. இங்கே ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக ஆஹிதாக்னி நான்ருதம் வதேது அப்படின்னு, அக்னிஹோத்திரிகளாக இருக்கிறவ பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த நிமிஷம். இத்தனைக்கு வேடிக்கை என்னென்ன, இவர் ருக்வேதி தான், சொந்த சாக எஜுர்வேதம் இல்லை, ருக்வேதம் தான். ஆனால் இந்த எஜுர்வேதிகள் கேட்டோன்னா அடுத்த நிமிஷம் சொல்றா, இப்படித்தானே வேதம் சொல்றது என்ன, இதான் பதில். வேதம் சொல்றத மீறி பண்ணாக்க இஷ்டம்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ண, 2 பேரும் நமஸ்காரம் பண்ணா சத்தப்படாத போயிட்டா. நாமளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், வாஸ்தவம் தான்ப்பா அது இருக்கு, என்ன பண்ணலாங்கிற, காலமே இப்படி கெட்டு போயிடுத்துப்பா, இந்த காலத்தில் அப்படிலாம் ஹரிச்சந்திரன் மாதிரி இருக்க முடியுமா, இருக்க முடியல, என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஏதோ பூசி மொழிகை எத்தையோ பண்ணி, சொன்னால் சொல்லிக்கோ, சொல்லலைன்னா போங்காத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு விடுவோம். ஆனால் பெரியவா என்ன, வெட்டு 1 துண்டு 2 பழிச்சு, அவ்வளோதான். வேதம் இப்படி தான்ப்பா சொல்லியிருக்கு, அவ்வளோதான். சாய்ஸை நம்ம கையில் கொடுத்துடுறது. இதுதான் வித்வான். அப்படி இருக்கணும். நான் சொல்கிறேன், நீ சொன்னேன், அவா சொல்கிறாங்கிறதுக்கு இல்லை, வேதம் சொல்லி எடுத்து, அவ்வளோதான். அதே மாதிரி இன்னும் வேதத்தில் ஒவ்வொரு வித்வான்களும் வந்திருக்கிறதே எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கா பெரியவாளோட வேத அறிவை பார்த்து அப்படின்னு பல விஷயம் சொல்லலாம். சாஸ்திர விஷயமா பார்த்தா இந்த சாஸ்திர சர்ச்சையெல்லாம் நடக்கும். வாக்கியார்த்த சதசு சாஸ்திர சர்ச்சையெல்லாம் நடந்ததுன்னா எப்பொழுதுமே இந்த சாஸ்திர படித்தவாளுக்கெல்லாம் என்னென்ன, அவள் படித்து அவள் என்ன தெரிஞ்சினாலோ அதையே சாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பா, லேசில் ஒத்துணுட மாட்டா. பஞ்சாங்க சதஸ் நடக்கிறது மயிலாப்பூரில், கற்பாம்பாள் கல்யாண மண்டபம் இருக்குது, அதில் பஞ்சாங்க சதஸ் நடந்துருக்கு. பெரியவா சமஸ்கிருத காலேஜில் தங்கியிருக்கா. இனிமேல் நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஜோதிஷர்கள், வித்வான்கள், சாஸ்திரங்கள்லாம்
அதாவது இன்னைக்கும் மடத்துல உண்டு பஞ்சாங்க சதஸ் அப்படின்னு. இந்த அடுத்த வருஷம் இப்போ சித்திரை மாசத்துலேருந்து பஞ்சாங்கம் வரப்போறதுன்னா புது வருஷ பஞ்சாங்கத்துக்கு இதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாலேயே வித்வான்கள்லாம் ஜோசியாலாம் வந்து சதஸ் போட்டு இது இன்னன்னைக்கு வருமா, இன்னன்னைக்கு வரலாமா, பண்டிகை இன்னைக்கு பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, சாத்த தேதி எப்போ, நாம இஷ்டத்துக்கு சொல்லிடுறோம் இல்லையோ. சாத்த தேதி என்ன அப்படின்னா நமக்கு என்னைக்கு ஒழிஞ்சிருக்கோ அன்னைக்கு தான் சாத்த தேதி. இல்லை சாஸ்திரிகள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்காரோ அன்றைக்கி தான். கேட்டாக்க வந்து இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் துளி தேதி இருக்குது, பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் பஞ்சாங்கம் எதுக்கு? வருஷப்பரப்பன்னைக்கு எந்த பஞ்சாங்கத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதை வச்சு பூஜை பண்ணி அதை நாம் ஃபாலோ பண்ணுறதுன்னு பண்ணுறோமோ அதில் இருக்கிறது தான். அதை சொன்னதை கேட்கலன்னா அப்புறம் அதுக்கு எதுக்கு பூஜை கஜை மரியாதை? அப்புறம் சும்மா பேருக்கான பூஜை பண்ணிட்டு அப்புறம் நான் பண்ணுறது பண்ணுவேன்னா, ஆற்றுல அப்பா இருக்கா அம்மா இருக்கா, அவள் சொன்னதை கேட்க மாட்டேன்னா, ஆனால் நான் நல்ல புள்ள அப்படிங்க முடியுமா? வருவா, கிரகணம் இத்தனை மணிக்கு வருதா, அத்தனை மணிக்கு வருதா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ண எத்தனை பிரச்சனை வருது. இது அத்தனையும் எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் யுனானிமஸாக ஏதோ ஒன்று தான் சரி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி வந்தால் தான் பிரிண்ட் ஆகலாம். ஏன்னு இத்தனை பேரும் இதை பார்த்து அனுஷ்டானம் பண்ணுறாங்கன்னா இதில் ஏதானும் ஒரு தப்பு நடந்துருத்துன்னா அந்த பாவம் முழுக்கலும் யார் இந்த சொன்னாலோ அவளை போய் சேரும். ராஜபாபம் புரோஹிதம் அப்படின்னு நாட்டில் ஜனங்கள் பண்ணுற பாவம்லாம் ராஜாவை போய் சேரும், ராஜா பண்ணுற பாவம்லாம் ராஜாவோட புரோஹிதரை போய் சேர்ந்துடும். திண்டாட வேண்டியதான் அப்புறம். அதனால் பஞ்சாங்க சதஸ் அதில் வந்து காரசரமாக நடக்கிறது. பெரியவாளுக்கு பூஜை கஜை எல்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணால் புது பெரியவா வந்த புதுசு அவர் 54 வந்திருக்கார், இது 57 நடக்கிறது. இவருக்கும் ட்ரைனிங் வேணும், இதெல்லாம் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால என்ன பண்ணால் இந்த சதஸ் முழுக்கள் நீ போய் அங்கே பார்த்துன்னு உட்காந்துக்கோ அப்படின்னு புது பிரிவா தலைமையில் பஞ்சாங்க சதஸ்லாம் நடந்தால் பரணிதர்னு எழுத்தாள அவர்கிட்ட சொல்ல, நீ என்ன பண்ணும் தினம் கார்த்தா இருந்து இங்கேருந்து அவரை அழிச்சுன்னு போயிடணும் சுவாமிகளை, அவர் கூடவே இருக்கணும், அவரை பாதுகாப்பு நீ தான் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் இங்கே வெற்றி கொண்டு வருது, திருப்பி அழிச்சுன்னு போகிறது நீ உன்னோட பொறுப்புன்னு இவர் அழிச்சுன்னு போய் வச்சுன்னு இருக்கார். பெரியவா பூஜை கஜை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் வருவா. இப்படி 2 நாளைக்கு பஞ்சாசஸ் நடந்தால் வந்த பண்டிதா அண்டிதாலாம் ஒருத்தர் சொல்றத ஒருத்தரும் கேட்கறதாவே இல்லை. அட்டி கைகலப்பு வந்துடும் போல இருக்கு, அப்படி சண்டை. அதை எப்படி சொல்லுவேன் இதை எப்படி சொல்லுவேன்னு ஒரே எனக்கு இதை பார்த்து இந்த புது பிள்ளைகளுக்கு பயமாக படுத்துது. என்ன அது ஸ்டேஜிலே எல்லாரும் அடிதடிக்கும் போல இருக்கு. ஒருத்தரானும் யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டினா தானே முடியும். கேட்கவே மாட்டேன்னு எல்லாருமே பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு நின்று என்னதான் பண்ணுறது? கன்க்ளூஷன் எப்படி வருது? இது புது பிரியா பார்த்தா பயந்து போயிட்டா. பரணிதன் சொல்றா, அப்பா இது ஒன்றும் சரிப்பட்டு வராது போல, முதல்ல பெரியவாளை போய் அழிச்சுடுவான்னு. இது அவள் வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும், முதல்ல அவரை போய் அழிச்சுடுவான்னு. அப்புறம் இவர் போனால் என்ன நடந்துருக்கு அப்படின்னு, இல்லை அங்கே ஒரே கைகலப்பு ஏற்படும் போல இருக்குது. அப்படி பஞ்சாங்க சேஷத்தில் வித்வான்கள்லாம் சண்டையாக இருக்குது. இவ பார்த்துட்டு பயப்படுற அழிச்சுன்னு வர சொல்கிறான்னு பெரிய சிரிச்சுன்னே சொல்கிறா. அவர்கிட்ட சொல்லு நான் வந்துடுறேன்னு சொல்லு, பயப்படாத இருக்க சொல்லுன்னு. இவ வந்தா உள்ளுக்குள்ள நுழையிறா, வந்தா சதஸு இப்படி உள்ள நுழைஞ்சோடனே இத்தனை நேரம் அமக்கெல்லாம் பெசாத இருக்கு. பெரியவா வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஏதோ ப்ராப்ளத்தை சொன்னால் நீ அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னா, யார் அதை அப்போஸ் பண்ணுறாரோ அவர்கிட்ட இப்படி யாரெல்லாம் பண்ணுறாளோ இவர் சொல்கிறத அவர் ஒத்துக்கல, இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு அது சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேச இருந்துட்டு இது விஷயமா ஒரு கேள்வியை தூக்கி தடார்னு போட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு பதில் சொல்லுங்க, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. கேள்வி கேட்டால் எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சியை பார்க்குறா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒருத்தருக்கும் புரியல. இப்படி 10 நிமிஷம் எல்லாரும் மௌனமாக இருந்தால் என்ன பண்ணுறதுல ஒருத்தர் பார்த்தா உடனே அவன் என்ன சொன்னா, இது பெரியவா என்ன சொல்கிறாளோ கேட்டுக்கிறோன்னு மரியாதையவா வழிக்கு. அப்புறம் சொல்கிறா, இப்போ சொல்லுங்க இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா,
வாஸ்தவம் தான் வச்சுக்கலாம் அப்படின்னா. அப்போ அதுவே தீர்மானம் பண்ணு, அவ்வளோதான், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணு. பரணிதன் சொல்லுவார், அது எப்படி தான் ஒரு சிங்கம் தான்ப்பா, அந்த வித்வான்களுக்கு நடுப்புற அந்த பெரியவாளோட அந்த சிங்கம் அப்படிங்கிறத பார்க்கறதே தான் தெரியும். அந்த இத்தனை நேரம் சண்டை போட்டவாள்லாம் சும்மா அரகுறை படிப்பு இல்லை, எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்ட எல்லாம் ஆளு, அத்தனையும் பொட்டி பாம்பாடாங்கிறது இவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. வாழ வித்வான்னா அப்படின்னா இருக்கணும். அத்தனை வித்வான்களும் என்ன சொல்லுவான்னு, நாங்களாம் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கோம்னு நினச்சிருந்தோம், பெரியவாள்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இனிமேல் தான் நன்னா படிக்கணும்னு. அப்படிதான் பெரிய வித்வான். அந்த சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறதே, யாரோ ஒருத்தர் இந்த ஆசீர்வாதம் பண்ணுறாலும் இல்லையோ, நமஸ்காரம் பண்ணா தீர்காயுஷ்மான் பவ சௌமியா சொல்கிறாளா, ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறோம். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஜென்ரலாக என்ன நினச்சிருக்கோம், நல்ல ஆயுசோட இருடாப்பா, அதாவது நமஸ்காரம் பண்ணுறவள சௌமியா அப்படின்னு என் கண்ணே குழந்தையேன்னு பிரியத்தோட சொல்கிற வார்த்தையாக வச்சுட்டு இருக்கோம். உனக்கு நீண்ட ஆயுள் இருக்கட்டும் என் கண்மணியே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாப்புல நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். இதான் அர்த்தம் அப்படின்னா பெரியவா சொல்றா, அப்படியா அப்படின்னா, அப்படிங்கிற அப்படின்னா, இப்படி 2-3 தரம் கேட்டோடனே அவர் பார்த்தார், அந்த பாம்பின் கால் பாம்பரியும்னு இது ஏதோ வேற ஏதோ இருக்கு போல இருக்கு, சுவாமியில தான் மெனக்கெட்டு போய்தக்கு. உடனே பெரியவா சொல்றா, இது ஜென்ரலாக இருக்கிற அர்த்தம், சும்மா மேலெழுந்த வாரியா பார்த்தா நல்ல நீண்ட ஆயுளோட நீ இருக்க கடவுது குழந்தாய் கண்மணின்னு அர்த்தம். ஆனால் அது மட்டும் அர்த்தம் இல்லை, இதை விட விசேஷ அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு திதி தெரியும், 15 திதி இருக்கு, வாரம் 7 நாள் கிழமை இருக்கு, நட்சத்திரங்கள் 27 இருக்கு, யோகம் கரணம் அப்படின்னு இது 5 சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா 5 அங்கம், திதி வார நட்சத்திர யோக கரணம். பஞ்சாங்கத்தில் பார்த்தா எல்லாம் போட்டிருக்கும், முதல்ல கிழமை போட்டிருக்கும், டேட்டு போட்டிருக்கும், கிழமை போட்டிருக்கும், அன்னைக்கு என்ன திதி இருக்குன்னு போட்டிருக்கும், அது எத்தனை நாள் இருக்குன்னு போட்டிருக்கும், அடுத்தது நட்சத்திரம் போட்டிருக்கும், அது எத்தனை நாள் இருக்குன்னு, அதுக்கு அடுத்தது யோகம் போட்டிருக்கும், அடுத்தது கரணம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச யோகம் அப்படின்னா அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் அப்படின்னு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த 27 நட்சத்திரம் மாதிரி இத்தனை யோகம் இத்தனை கரணம் அப்படின்லாம் இருக்கு. இந்த 5ம் சேர்ந்தது. அதில் நல்ல யோகம் கெட்ட யோகம், நல்ல கரணம் கெட்ட கரணம் எல்லாமும் இருக்கு. அது ஒரு பார்த்து நல்ல காரியம் என்றதை அதெல்லாம் டீப்பாக பார்க்கறதுக்காக அந்த யோகம் கரணம், அதில் ஆயுஷ்மான் யோகம் அப்படின்னு ஒரு யோகம், கரணத்தில் பவகரணம் அப்படின்னு ஒன்றும். இந்த ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் இது சௌமிய அப்படின்னா புதன்கிழமைக்கு பேர் சௌமிய வாரம்னு பேரு. இந்த புதன்கிழமையில இந்த ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் இது 3 சேர்ந்து வந்ததுனால் அதை விட தி பெஸ்ட் டைம் நாடு கிடையாது. இது ஆனால் லேசில் சேராது, ரொம்ப ரேர் சேர்ந்து இருக்கும். அப்படி சேர்ந்ததுன்னா எவ்வளவு பவித்திரமோ எவ்வளவு விசேஷமோ அதை மாதிரி நீ சேராததெல்லாம் சேர்ந்துட்டு பவித்திரமா சௌக்கியமா இருன்னு அர்த்தம். அதனாலதான் தீர்காயுஷ்மான் பவ சௌமியான்னு அர்த்தம். இதை கேட்டு இந்த வித்வான்களுக்கெல்லாம் சே இவ்வளவு இதுல டெக்னிக் இருக்க, அது தெரியாத நாம ஏதோ சம்ஸ்கிருத வார்த்தையை வச்சுன்னு சொல்லியிருக்குமே அப்படின்னு. இதை கேட்டவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது, வித்வான்கள்லாம் நடுங்கி போயிட்டா. அதே மாதிரி இன்னொரு சதஸ்ல கேட்குறா, இந்த சாத்தத்தில் திவசம் பண்ணும்போது இந்த பிதிரு சாத்தத்தில் விசேஷமாக சிலதெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் அப்படின்னு ஆரம்பித்து சில வஸ்துக்கள்லாம் சாதத்தில் சேர்ந்தா பிதர்களுக்கு ரொம்ப பிரீத்தி ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அதில்
ஒன்று கடைசியில் வருது தௌஹித்யம் அப்படின்னு ஒன்று வருது. ஒன்றுன்னா சொல்லு என்னென்ன கேட்டா, உச்சிஷ்டம் அப்படின்னாக்க எச்சல் அப்படின்னு அர்த்தம், எச்சப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி சாதத்தில் போய் எச்சப்பட்டதைய வைப்பா, அது என்ன அப்படின்னார். ஆமாம், அது என்ன அப்படின்னார். பசும்பால். இந்த பசும்பால் என்னன்னார், கண்ணுக்குட்டி வாயை வச்சு ஊட்டினதுக்கு அப்புறம் தான் பால் கிடைக்கும். அதனால பன்னியோட எச்சல் அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தேன் சேர்க்கிறோம். அந்த தேன் என்னன்னார், அது தேனியோட எச்சல் தானே, அதுதானே உறிஞ்சின்னு வந்து துப்புறது. ஸோ இந்த பால் தேன் சேர்றது ரொம்ப உச்சிஷ்டம். சிவநிர்மால்யம் அப்படின்னா சிவனோட நிர்மால்யம். அது என்னன்னு, அவர் தலையிலேருந்து வழிஞ்சு வர கங்கை. அவர் தலையில தானே இருக்கு கங்கை, ஆகாசத்துலேருந்து வந்த கங்கை அவர் தானே வாங்கிட்டு கங்காதரனா வச்சுட்டு துளுத்துலியா விடுறாரு. ஸோ அதனால அவர்கிட்டேருந்து வந்த நிர்மால்யம். அதனால கங்கா தீர்த்தத்தினால்தான் பிராமணா சாப்பிட்றதே ஆபோஷனம் போடுறது அப்படின்னு அதனால போடுவா. சிவநிர்மால்யம் இப்படி வரிசையா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருது. அதுல கடைசியில தௌஹித்யம் அப்படின்னு வந்தது. குதப தில அப்படின்னு எள்ளு ரொம்ப விசேஷம். எவ்வளவுக்கு எவ்வளவு எள்ளு சேர்றதோ அவ்வளோ கொழுப்பு பித்திருக்களுக்கு பிதி. குதப்பம்னா அந்த காலம், சாத்த காலம்னு மாத்தியானியத்தையும் தாண்டி 12 மணிக்கு மேல ஆரம்பிக்கணும். அப்பதான் அவளுக்கு பசி அப்பதான் வரும். நம்மள மாதிரி 7 மணிக்கெல்லாம் வராது. ஸோ அந்த டயத்தில் தான் வேலை கூப்பிட்டு போடலாம். இந்த டைம் முக்கியம், எல்லாத்துக்குமே முக்கியம் இல்லையோ. பேங்க்கில் கொண்டு 1 கோடி ரூபாய்க்கு செக்கப் போடுறேன் அப்படின்னா நான் சாயந்தரம் 6 மணிக்கு போனேன்னா வாங்கிப்பாடா என்னென்ன, டூ லேட் ஃபார் 2 days கிளியரன்ஸ் போட்டு தூக்கி விட்டறிஞ்சிடுறேன். அப்போ நான் அந்த பேங்கிங் டயத்துக்குள்ளே கொடுத்தேன்னா அதுக்கு உசுறு வரைக்கும். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொன்னேன், ஒரு 1/2 மணி முன்னால் கொண்டு வந்தேன்னா ஆளை பழக்க வச்சிருக்கலாங்கிறார். அப்போ இதுலேருந்தே தெரியுது டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு எந்தத்துக்கும். அப்படின்னா பிதர்களுக்கும் அதுதானே முக்கியம். அதனால அந்த காலம் குதப்ப காலம் அப்படிலாம் சொல்லி தௌஹித்யம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டா மீதி எல்லாத்துக்கும் எல்லாரும் பதில் சொல்லிடலாம். ஆனால் அந்த தௌஹித்யம்னு ஒன்று, பொன் வயத்து பேரன், பொண்ணுக்கு புள்ள பிறந்தா அதை தௌஹித்திரங்க இல்லையோ, அது விசேஷம்னு. பொன் வைத்து பேரும் விசேஷமா? தேவசத்துக்கு பொண்ணு வைத்து பேர் நான் என்ன பண்ணுவேன், அவனை கொண்டு எத்தாப்புல நிறுத்துறதா? சரி, பொண்ணே இல்லைன்னா என்ன பண்றது? இல்லை பொண்ணு இருந்து அவளுக்கு பிள்ளையே பிறக்கலைன்னா என்ன பண்றது? எத்தனை பிரச்சனை வருது. இப்படி உள்ள ஒரு விஷயத்தையா விசேஷமா சொல்லியிருப்பா? இன்னைக்கும் எல்லாரும் பெரிய வித்வான்கள் சொல்லுவா கூட அப்படிதான் தௌஹித்திரனை வைக்கணும்னு. என்ன பண்ண, பிராமணார்த்தம் சாப்பிட்றதுக்கு அவனை வைக்கிறது அப்படின்னு எத்தையோ உளறின்னு இருக்கா. அதெல்லாம் இல்லை. அப்ப தௌஹித்யம்னா என்ன ஒருத்தருக்கும் தெரியல. பெரியவா சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த விலங்கினத்துல காண்டாமிருகம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமான்னு? தெரியும். காண்டாமிருகம் ஜூல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னால ஒரு கொம்பு இருக்கும், காண்டாமிருகத்து கொம்புன்னு பெரிய கொம்பா இருக்கும், மூக்குல இருந்து முளைச்சாப்புல. அந்த காண்டாமிருக கொம்புக்கு பேர் தௌஹித்யம்னு பேரு. அது விசேஷமா தேவசத்துக்கு. ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு. இப்ப இனிமே தேவசம்னா ஜூல போயா பண்ண முடியும்? காண்டாமிருகத்து கொம்பால என்ன பண்றது? முதல்ல அது எத்தாப்புல வந்து நின்னாலே அருவருப்பா இருக்கு, சோறு தங்கவே முடியாது. வேற ஒண்ணும் இல்லையா. அதனால பண்ணின பாத்திரம் அதுல பரமாறணும். அப்படின்னா என்ன? அதுக்கு பாத்திரம்னா காண்டாமிருகத்து கொம்புல என்ன அண்டா பண்ண முடியுமா? அடுப்புல வைக்க முடியுமா? இல்லை. அப்ப என்ன பண்ணும், ஸ்பூன் மாதிரி கரண்டி மாதிரி அதில் வச்சுண்டு, அதனால எப்பொழுதும் பிதர்களுக்கு எல்லாமே இரும்பே விடாது. இரும்பு, மணி, தீபம் இதெல்லாம் பார்த்தாலே ஓடியே விடுவா. அதனால்தான் சாதத்தில் ஒன்று பித்தளை பாத்திரமா வச்சுக்கிறது, இல்லை வெள்ளி பாத்திரமா. அதுவும் வெள்ளி இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிரியம். பிதர்களுக்கு ரொம்ப பிரீத்தி வெள்ளியை கண்டா. இந்த பக்குவம் பண்ணி பித்தளை பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு பக்குவம் பண்ணி வெள்ளி பாத்திரத்தில் போட்டு இந்த காண்டாமிருகத்தை கரண்டியால் தூக்கி தூக்கி போட்டால் ஜம்முன்னு சாப்பிடுவாளாம் பிதர்கள். அவளோட பிரீத்தி இதான். அப்படின்னா
எல்லாரும் நிஜமாவே ஆசைப்பட்டாங்க. ஐயோ, இதுக்கு இந்த சங்கராச்சாரியார் ஒருத்தர் தான் ஏன் சொல்ல முடியும் வியாக்கியானம் தௌஹீத். இப்படி பல விஷயங்கள் சாஸ்திரத்துல ரொம்ப நுணுக்கமானது, ஜென்ரலா தப்பா புரிஞ்சின்றது, அதெல்லாம் எப்படி கிளாரிஃபை பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரியவாதான். அது மாதிரி அடையப்பல ராமகிருஷ்ண தீட்சர் அவர்கிட்ட சொல்றா, பஜகோவிந்தத்தை பற்றி பேச்சு வந்தது. அதில் ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு வர்றார். அதில் ஒரு ஸ்லோகம் வருதே, நீ வேறு என்ன பண்ணுறார் அப்படின்னார். ஆம்டையான் ஆம்டையான் அப்படின்னு எல்லாரும் ஆம்டையான் பொண்டாட்டியும் அலிங்கனம் பண்ணிட்டு அப்படி பிரீதியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கணவனுக்கு பிராணம் எடுத்துன்னா அதுக்கப்புறம் என்னன்னார் பார்த்தா பாரியா பிப்யதி அப்படின்னு வருது. பார்த்தாலே அதுக்கப்புறம் பயப்படுறா. கொஞ்சம் முன்னாலேயே தூக்கின்னு போக சொல்லுங்கோங்கிறா. இதுக்கு பெரியவா கேட்குறா, ஏன் அப்படி ஆச்சாரியால் சொல்றார் அப்படின்னு. இவா எல்லாம் கொஞ்சி கொலாவின சரீரம் தானே, அதில் ஒரு காற்று போயிடுத்து அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு பயத்தோட ஒரு அருவருப்பு வந்துடுறது. முழுக்கன் போட்டு வச்சிருக்கா, நம்ம 2 பேரும் இருப்பா அப்படின்னு இருப்பா வச்சுப்பாடாம், பயம் வந்துடுறது, ஒரு ஒரு அவர்ஷன் அருவருப்பு வந்துடுறது. இது முதல்ல இந்த இடத்த விட்டு க்ளோஸ் பண்ணா காலி பண்ணா தேவைன்னு. அதில் 2 பாடம், ஒரு புஸ்தகத்தில் திருஷ்யதின்னு போட்டிருக்கு, பிப்பேதின்னு போட்டிருக்கு. பெரியவா கேட்டா இது எது கரெக்டுன்னா, ஆச்சாரியர்கள் எதை போட்டிருப்பாரு அப்படின்னு. அப்போ சொல்றா, இந்த வேறு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்த்தா வெறுக்கிறதுக்கும் பயத்தோட வெறுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த இடத்துல விப்பியதின்னு தான் ஆச்சாரியர்கள் போட்டிருக்கணும். ஏன்னர் அவளுக்கு என்னமோ தெரியல, ஒரு பயங்கலந்த ஒரு அனீசினஸ் வந்துடுறது இதை பார்த்துட்டே இருக்கிறது. அதனால அவகிட்டக்க வரமாட்டேங்கிறான். அதனால இதுதான் சரியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாரும் பஜகோவிந்தம் படிக்கிறோம், பஜகோவிந்தம் சொல்றோம், எல்லாம் பண்றோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும், இப்படி இல்லாம். ஒரு வித்வான் வந்து பாடிந்தார், சித்தி விநாயக மனுஷம் அப்படின்னு தீட்சர் கீர்த்தனை பாடிந்திருக்கு. அதுல ரௌஹிணேயானுஜார்ச்சிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. உடனே பெரியவா கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரௌஹிணேயன் அப்படின்னா இத சுத்தி வளைச்சு சொல்லியிருக்கிற தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சை. என்னென்ன ரௌஹிணேயன், அதாவது கிருஷ்ணருக்கு பத்தி சொல்றார். கிருஷ்ணரை எப்படி சொல்றார், ரோஹிணியோட புள்ளையோட தம்பியே. இது ஏன் வசுதேவரோட பிள்ளையே தேவகி பிள்ளையே இல்லை தானே கிருஷ்ணான்னு சொல்லப்படாதோ, கிருஷ்ணரால பூஜிக்கப்பட்டவரேன்னு சொல்லப்படாதோ, எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைக்கணும்? ரோஹிணியோட பிள்ளையோட தம்பியே அவரால் பூஜிக்கப்பட்டவரேன்னு சொல்லணும்னா காரணத்தோட தான் பண்ணியிருக்காராம். ஏன் அப்படின்னு, இந்த ரோஹிணிங்கிற பெயரை கேட்டோடனே எல்லாருக்கும் யாரும் ஞாபகம் வரும்னு, சந்திரன் தான் ஞாபகம் வரும். சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச பத்தினி ரோஹிணி தானே. அதனால ரோஹிணிங்கிற சப்தம் காதல விழுந்தாலே சந்திரன் தான் ஞாபகம் வரும். ஆனா வேடிக்கை என்ன, பிள்ளையார சதுர்த்தியில பூஜை பண்றது சந்திரனை நினைக்கப்படாது. இந்த நாலாம்பரை பார்த்தா நாய்ப்பட்ட பாடுங்கிற அளவுலையும் நாலாம்பரையே பார்க்கப்படாது. பார்த்தாக்க மித்யாபவாதம் வரும்னு சொல்றது. அதாவது மித்யாபவாதம்னா நம்ம பண்ணாத தப்புக்கு நாம பண்ணினதான் அலகேஷன் வரும், அதுதான் மித்யாபவாதம். ஏன் அது எதனால வரும்னு, நாலாம்பர சந்திரனை பார்த்தா, அதனால தான் நாய்ப்பட்ட பாடுன்னு சொல்லிட்டா. ஆனால் வேடிக்கை என்ன, இந்த நாலாம்பர சந்திரன் தான் ஜம்முன்னு கண்ணப்படும். அதுவும் சதுர்த்தினா நன்னாவே கண்ணப்படும். அதுக்கு முன்னால
ரெண்டாம் முறை மூணாம் முறை பார்க்கணும்னு நம்ம என்னதான் தேடினா கூட சட்னி கண்ணில் கிடைக்காது. இது மட்டும் ஜம்முன்னு தெரியும் ஐத்தாப்புல. அதை கிருஷ்ணர் பார்த்துட்டார். அதனால அவருக்கு அபவாதம் வந்தது. காட்டில் இவர் வேட்டையாட போனார். பிரசேனன் அப்படின்னு சத்ராஜித் அப்படின்னு இவரோட நண்பர். அவருக்கு செமந்தகமணி அப்படின்னு கிடைச்சிது. சூரியனை உபாசனம் பண்ணி செமந்தகமணி சூரிய பிரசாதமாக கிடைச்சிது. அந்த செமந்தகமணியோட பெருமை என்னென்னா, அது இருக்கிற இடத்துல இத்தனை பாரம் தங்கம் கொட்டும், வியாதி இருக்காது, வெக்க இருக்காது, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் அதுக்கு சொல்லியே சூரியன் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன், என்னென்ன, ஆனால் உள்ளும் புறமும் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தால் இத்தனையும் கொடுக்கும், இல்லைன்னா நெகட்டிவாக கொடுக்கும்னு பலனை. இதை கேட்டோன்னு சத்ராஜித் பயந்து போயிட்டான். இவர் ரொம்ப முதல்ல அழகாக சொன்னார், இது இருக்கிற இடத்துல இத்தனை பாரம் பவுனா கொட்டும், அங்கே அந்த ஊரில் வியாதிங்கிறதே கிடையாது, கொரோனா உள்ளே வர முடியாது, அப்படி இப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு கண்டிஷனை போட்டேன். என்னென்ன, ப்ரொவைடட் அப்படின்னாலே டேஞ்சர் தான். என்ன, நீ உள்ள வெளியில் ரெண்டும் சுத்தமாக இருந்தீன்னா அப்படின்னா, ஐயோ வெளியில் சுத்தத்துக்கு வேணால் நாங்கள் உடனே ஹேண்ட் வாஷ் போட்டுக்கலாம், மற்றபடிலாம் சோப்பை தடவலாம். உள்ளே சுத்தமாக இருக்கணும்னா எங்கள் மகாகவி வேறு பாடி வச்சுட்டு போயிட்டார், மனம் வழுக்க வழியே இல்லை எங்கே முத்து மாறியும்மான்னு. இதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் ஒன்றும் கிடைக்காத வச்சுருக்கேன். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இத்தனை அழுக்கையும் படைச்சுட்டு, ஆனால் அது ஒட்டப்படாதுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உனக்கு 6வது அறிவை கொடுத்துருக்கார். எதுக்கு பின்ன மனுஷனாக படித்தார்? எதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் 6வது அறிவு? என்ன பரீட்சையில் டஃப்பாக இருக்குன்னு டஃப்பாக கேள்வி கேட்டால் தான் நீ கெட்டிக்காரனான்னு தெரியும். கொரோனா மாதிரி இலவசமாக காலேஜே திறக்காத பட்டம் கொடுத்தா அதுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்படி அந்த சத்ராஜித்தை சொன்னா அவன் பார்த்தான், ஐயோ அப்படியா வேண்டான்னு சொல்லாங்கிறதுக்குள்ள அவர் போயிட்டார். அந்த இதான் தேவதைகள்லாம் டேஞ்சர். அவர் மறைஞ்சே போயிட்டார். இவன் பார்த்தான் சரி வரலாம் அப்படின்ட்டு. இவர் இப்படி போட்டுன்னு வரத்தையே பார்த்தா எய்த்தா கிருஷ்ணன் வந்தார். ஹலோ சத்ராஜித். பார்த்தா கழுத்தில் பெரிய ஒரு பளபளன்னு அவன் வரதே தெரியல, ஒரு ஜொலிக்கிறது. இது பார்த்தோன்னே கிட்ட, இது என்ன புது நெக்லஸ், எங்கே வாங்கினேன், ஜம்முன்னு இருக்கு, பிரமாதமாக இருக்கு அப்படின்னு. யோஜனா அதெல்லாம் எந்த கடையிலும் கிடைக்காது, ஜிஆர்டி உங்கேயும் கிடைக்காது, இது சூரியனாக்கு கொடுத்தார். அவ்வளோ என்ன ஸ்பெஷல், இவ்வளவு பவுன் கொட்டும் தானோ. நாளையிலேருந்து பாரு நம்ம துவாரகையில் எங்காத்துக்கு வந்து பாரு, இத்தனை பவுனை கொட்டும், அத்தை பொண்ணு இத்த பொண்ணு சொன்னால் உடனே கிருஷ்ணன் பார்த்தார். ரொம்ப நன்னா இருக்குன்ட்டு சும்மா இருக்கக்கூடாது, அவர் திருப்பி நன்னா இருக்குன்னு திருப்பி பார்த்தார். இந்த சில பேர் புடவை காமிக்க வந்தால் அதை இப்படி திருப்பி பார்த்தே பழசாக்கிடுவா. அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. உடனே சாஸ்திரம் சொன்னார், இவ்வளவு அதிசயமான ஒரு மணி இருக்குன்னா சாஸ்திரம் சொல்றது ராஜா ரத்னஹாரி அப்படின்னு. இப்படி அபூர்வமான விஷயம்லாம் நாட்டில் தனி ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கக்கூடாது, ராஜாட்ட தான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ என்ன பண்ணு, இதை நம்ம ராஜாட்ட கொடுத்துருன்னு. ராஜா யாரு? உக்ரசேனை வத்தா. சத்ராஜித் பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். திருடன் எப்படி வராம பாரு அப்படின்ட்டார். இவன் கேட்டான்னா கொடுக்க மாட்டேன்னு. அதனால இவர் அப்புறம் தர்மத்தை வேற சொல்றான், ராஜாட்ட தான் இருக்கணும், ராஜாட்ட கொடுன்னு. இவன் தாத்தாட்ட கொடுத்தா பேரண்ட்டை தான் கொடுக்க போறார். இவன் இப்படி சுற்றி வளைச்சு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணான்னு நினச்சிட்டு நைஸாக நழுவிட்டேன், எனக்கு வேற வேலை இருக்கு நான் போயிட்டேன்னு. சந்தேகம் வந்துடுத்து. இப்போ என்னென்ன, கிருஷ்ணர் மேலே டவுட். இவன் வந்த அன்னைக்கே கண்ணு வச்சுட்டான். இது ஏதோ எப்படியான நம்மள்டேருந்து இது பிடுங்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஆனால் நமக்கும் ரொம்ப பழகிட்டோம், அவன்கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது, கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணா, தம்பி பிரசேனன்னு, அது கொஞ்சம் ரவுடி அசத்து,
அதனால் அவன்கிட்ட கொடுத்துருவான். அவன்கிட்ட போய் கிருஷ்ணா அப்படியெல்லாம் கேட்டு லைஸில் வாங்கிட முடியாது அப்படின்னு தம்பி பிரசேனன்ட்ட கொடுத்துட்டான், இதை நீ வச்சுக்கோன்னு. அப்படி இருக்கிறதே இந்த பிரசேனனும் காட்டுக்கு வேட்டையாட போகிறார், கிருஷ்ணனும் காட்டுக்கு வேட்டையாட போகிறார். போன இடத்துல அந்த பிரசேனனை ஒரு சிங்கம் அடித்து கொன்னுடுத்து. இவன் திரும்பி வரலன்னு சத்ராஜித்து அவ்வளவுதான். 2 பேரும் போனா வேட்டையாடா, இவன் எங்கேயோ காட்டில் தள்ளிட்டு போய் இந்த மணிக்காக, செமந்தக மணிக்காக நம்ம தம்பியை கொன்னுட்டான் அப்படின்னு உடனே ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டான். துவாரக முழுக்கலும் கிருஷ்ணன் திருடிட்டான், செமந்தகமணி திருடிட்டா, கொலை வேற பண்ணிட்டு திருடிட்டார்னு பழி, அபவாதம், மித்யாபாதம். இது கிருஷ்ணருக்கு ரொம்ப மனசுக்கு தாபமாக இருந்தது. என்ன நம்ம ஃப்ரெண்டு இவ்வளவு சீப்பாக பிஹேவ் பண்ணுறான், இப்படி போய் சொல்லிட்டானே அப்படின்னு. அதனால் ரோசம் வந்தது. எப்படியான அந்த மணி எப்படி போச்சுன்னு கண்டுபிடிச்சி, இந்த நீனாச்சும் உன் மணியாச்சுன்னா அவன் மூஞ்சியில் விட்டு எறிஞ்சாதான் நம்ம பேரில் இருக்கிற பழியும் போகும், அவனுக்கு பாடம் கற்பிச்சா இருக்குன்னு இவர் இந்த பிரசேனன் எங்கே போனானோ அந்த வழியால் தேடிண்டு போனார். அந்த குதிரை குழம்பு கிளம்பு அடி இடி எல்லாம் வச்சுன்னு போனார். ஒரு இடத்துக்கு மேலே போனால் ஒரே மாமிச பிண்டமாக இருக்குது. இவர் கண்டுபிடிச்சார் ஏதோ இது அடிச்சிருக்குன்னு. அடித்ததோட இல்லை, எது வந்து அடிச்சுன்னா சிங்கத்தோட கால் அச்சு தெரியுது. இவர் உடனே 4 3 7 கணக்கு போட்டார். இந்த பிரசேனன் இந்த இடத்துல குதிரையில் வந்திருக்கான், வரத்தே சிங்கம் வந்து இவனை அடித்து போட்டுருது அப்படின்னு. அது என்னமோ இழுத்துன்னு போனாப்புல மண்ணில் சுவடு இருக்குது. அது ஒரு பளபளன்னு இருக்கா, அது ஏதோ இழுத்து வச்சிருக்கலாம், அனிமல்ஸ் தானே. சரின்னு கொஞ்சம் தூரம் அந்த சிங்கத்தோட காலை வச்சுன்னு போனால் உடனே பார்த்தா அந்த சிங்கம் அடிபட்டு கிடக்கு. அந்த இடத்துல ஒரு கரடியோட பாத அச்செல்லாம் இருக்குது. இது பார்த்தார். அப்போ சிங்கம் கரடிக்கு சண்டை, அதில் சிங்கத்தையும் இந்த கரடி கொண்டுட்டு அது இந்த மணியை தூக்கின்னு போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தார். உடனே இந்த கரடியோட காலடி அச்செல்லாம் பார்த்துன்னு போகிறதே ஃபாலோ பண்ணி போனால் அது ஒரு குகைக்குள்ளே போய் முடிஞ்சுது. உள்ளே போனால் கொஞ்சம் தூரம் ஒரே இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனது பண்ணால் ஒரே லைட்டு போட்டாப்புல வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் ஒரு தொட்டில் கட்டியிருக்கு. கீழே தொட்டியில் ஒரு குழந்தை படுத்துட்டுருக்கு. ஒரு ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு தாலாட்டுப்படி இந்த குழந்தைய தூங்க பண்ணிட்டு இருக்கா. என்ன பாடுறான்னு, சிம்ம பிரசேனம் அவதி சிம்மோ ஜாம்பவதாஹதா சுகுமாரஹ மாரோதி தவஹேஷி சிமந்தகா அப்படின்னு பாடுறா. இவ பாட்டிலேயே இவருக்கு கதை முழுக்க புரிஞ்சுடுத்து. என்ன அப்படின்னு, சிம்ம பிரசேனம் அவதீத், சிங்கம் வந்து பிரசேனனை கொன்னுது. அந்த சிங்கத்தை ஜாம்பவதோஹதா, ஜாம்பவானால கொல்லப்பட்டது. அப்படி கொன்று ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று அந்த சிங்கத்திட்டேருந்து செமந்தகமணி எடுத்துன்னு வந்து இதோ உனக்கு கட்டி வச்சிருக்காரு, இது உனக்கு தான், அழாத தூங்குன்னு இவ பாடுறா தாலாட்டு. இப்போ எல்லாம் கதை புரிஞ்சுதான். உடனே இவர் வந்தவர் போனார் அந்த பொண்ணுட்ட. இவரை பார்த்தாலோ இல்லையோ அவளால் ஸ்லிப் ஆகிட்டா. யார் அது இப்படி ஒரு சுந்தரவத்தை நிற்கிறான்னு. இவர் சொன்ன, அம்மா இந்த செமந்தக மணிக்காக தான் என் பேர் துவாரக முழுக்கலும் கட்டு போய் என் மேலே இப்போ கேஸ் நடந்துன்னு இருக்கு. அதனால தயவு பண்ணி இந்த மணியை கொடுத்தீங்கன்னா, இவர் கதையெல்லாம் சொன்னார். என்னோட ஃப்ரெண்டு இருக்கான் சத்ராஜித்து, அவன் சூரியனை குறித்து தபஸ் பண்ணி வந்தது, அவன் தம்பி போட்டுன்னு வந்தது தான் இது மாதிரி ஆகிருக்கு, அதனால இது அவள்கிட்டயே கொடுக்கணும், கொடுன்னா. அவ சொன்னா, எங்கள் அப்பா கரடி பிடின்னு கேள்விப்பட்டிருக்கேளோ இல்லையோ, அதனால் அது கரடி பிடிச்சா குரங்கு பிடி கரடு பிடியெல்லாம் பிடிச்சது தான். அவர் மெனக்கெட்டு தன்னோட செல்ல குழந்தைக்காக இதை கொண்டு வந்து வச்சிருக்கார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இருங்கோ, அவர் வெளியில் போயிருக்கிற வந்துடுவார். ஒன்றும் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி கேட்டு வாங்கிங்கோ, அப்படி இல்லைன்னா அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு எடுத்துன்னு போங்க, ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தான். ஜாம்பவான் வந்தார், கேட்டார், தர முடியாதுன்னு. 2 பேருக்கும் சண்டையில் கடைசியில் ஜாம்பவான் தோக்கு. ஜாம்பவானுக்கு இப்போது ஞாபகம் வந்தது, நம்ம
இதுக்கு முன்னால பூர்வ அவதாரத்துல இவர்னா நம்மளுக்கு என்னனும் அப்ப ஆசைப்பட்டாரோ இல்லையோ, சொன்ன ராமரை பார்த்து இவரோட அந்த ரூப லாவண்யத்தை பார்த்துட்டு அப்படியே எருக்கி கட்டிக்கணும் போல இருக்குன்னு ரிஷிகள்லாம் வாயை விட்டே கேட்டான்னோ. ஆனா இவருக்கும் ஆசை இருந்தது, கரடியா இருக்கு முசுமுசுன்னு இருக்கா, இது போய் அவரை போய் கட்டிக்கிறதான்னு கேட்கறதுக்கு வைக்கும். ஆனா மனசுல ஆசை இருந்துதான், அதை இப்ப தீர்த்து வைக்கிற. அவளுக்கும் அதான சொன்னார், அடுத்த அவதாரத்துல எல்லாரும் வாங்கோ அப்ப பார்த்துக்கலான்னு. அப்படி வந்த ரிஷிகள்லாம் தான் கோபிகைகளா வந்தா. இந்த ஜாம்பவானுக்கு அப்பவும் வாயை திறந்து கேட்கல, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இப்போ துவந்த யுத்தம் அப்படின்னு கட்டி பிடிச்சி பண்ற சண்டை. இவர் ஆசை தீர கட்டின்றார். இப்போ அந்த பழைய ஞாபகம் வந்தது, ஞானத்தை கொடுத்தார். உடனே ஜாம்பவான் காலில் விழுந்து, இது உனக்காக தானே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட தானே இருக்கணும், தாராளமாக எடுத்துக்கோன்னு செமந்தக மணியை கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன பண்ணுவேன்னார், வெறும் மணியை மட்டும் கொடுக்க மாட்டேன், என்னென்ன என்னோட பெண்மணியும் கொடுத்துருவேன்னு. ஜாம்பவதியும் கொடுத்தார், செமந்தகமணியும் கொடுத்தார். நேர துவாரகைக்கு வந்தார் கிருஷ்ணர், நேர தூக்கி விட்டறிஞ்சார். இந்த ஒரு மணிக்காக தானே என்ன கண்ணா பின்னான்னு பேசினேன் அப்படின்னு. இது மணியை பார்த்தோன்னா இப்போ சத்ராஜித்து நிதானம் வந்துச்சுதான், சே நம்ம தான் அவசரப்பட்டு இதுன்னுட்டோம், அனாவசியமாக நம்ம ஃப்ரெண்டை போய் திருடிட்டான்னு சொன்னோம். அதனால ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி என்ன பண்ணான்னார், கரடியே பொண்ணை கொடுத்துருக்குன்னா நம்ம மட்டும் சும்மா இருக்கலாமான்னு. நீ சொல்கிறபடியே ராஜாட்ட இருக்கட்டும் கொடுத்துட்றேன், ஆனால் வெறுமனை கொடுக்க மாட்டேன், சீதனமாக கொடுப்பேன். என்னென்ன, என் பொண்ணு சத்யபாமாவோட சேர்த்து வாங்கிக்கிறான் தான் வாங்கிக்கோ. தன்னோட பெண்ணான சத்யபாமாவையும் கொடுத்து செமந்தகமணியும் கொடுத்தான். இப்படி தான் செமந்தகமணி காணா போய் திருடினான்னு கேட்டு வந்தது. இது எப்படி இவருக்கு அங்கே போய் திருப்பி மீட்டுண்டு வர முடிஞ்சதுன்னு. இவ எல்லாரும் இவர் தான் திருடிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அப்போ ரொம்ப இவர் மனசு ஒடிஞ்சு போயிட்டார். போய் அப்படியே உட்காந்துட்டு அழுதுன்னு, நான் வெண்ணெய் திருடுறதையெல்லாம் எல்லாரும் நவநீத சோரன் ரொம்ப ரசிச்சா பாட்டெல்லாம் பாடினா, இப்போ திருடாததை திருடிட்டான்னு வையரா பாருன்னு. அப்போ உடனே நாரதர் வந்தார், என்ன டல்லா இருக்க, என்ன திருடிட்டேன்னு வையறாயா, திருடாத போதும், ஏன் உனக்கு இந்த பழி வந்து தெரியுமான்னு. தெரிஞ்சா நான் ஏன், வேற ஒன்றும் இல்லை, இந்த வேட்டையாட போகிறதே சதுர்த்தி அன்னைக்கு போனேன். அப்போ காட்டில் எதேச்சியா நாலாம்பிரையை பார்த்த, அந்த சந்திரனை பார்த்தது நாலாம்பிரையை பார்த்தது இந்த நாய்ப்பட்ட பாடுபட்ட அபவாதம் வந்தது. ஐயோ அப்படியா, அதை பார்த்தா அப்படி வரும். ஆமான்னு. ஏன் அப்படின்னார், விநாயகர் சாபம் கொடுத்துருக்கார். சதுர்த்தியில் அவதாரம் பண்ணியிருந்தாரா, இவர் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஊர் முழுக்கலும் உலகம் கொண்டாடுறது. போனார், சும்மாவா போறார், பனச நாரிகேலாதி ஜம்பு பலமுன நார கிஞ்சி கனதரம்பு மகிபை பதமுல கல்லு கல்லன நுஞ்சி. அயர்வாள் வர்றார், இவர் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி இருந்தார்னார், பலாப்பழம் மாம்பழம் அது இது எல்லாத்தையும் நன்னா அரைக்கிச்சு, நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு நட்டோம். போராத்துக்கு காலில் சலங்கி கட்டினு கல்லு கல்லு கல்லுன்னு அவர் நடந்து வரத்தையே ஆடிண்டு வரான். ஸ்ரீ கணபதி சேவிம்பராரே, அப்பேற்பட்ட பிள்ளையாரை பார்க்க வாங்கன்னா கூப்பிடுறார். அப்படி இவர் வந்துருக்கார். வந்தவர் என்ன பண்ணார், வாமன ரூபர், குள்ளமா இருக்கார், லம்போதரர், தொங்கிறது தொந்தி, முறம் மாதிரி காது, தும்பிக்கை, போருமா இத்தனையும் பார்த்துட்டு என்ன பண்ணா, ஆகாசத்துக்கு சந்தன சிரிச்சான் கடுக்குன்னு. ஏன்னர், இப்படி ஒரு பர்சனாலிட்டி, இதுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் வேற அப்படின்னு பரியாசம் பண்ணினா இவருக்கு ரோசம் வந்துடுத்து. உடனே, ஓ நீ அழகா இருக்காங்கிறதுனால நான் அழகா இல்லைன்னு பரியாசம் பண்றியான்னார். ஏன் அழகுக்கு என்ன குறைச்சல்னா, கவிகள் மேற்கொண்டு சந்திரபிம்ப வதனம் சந்திரபிம்ப வதனம்னு மூஞ்சி எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி இருக்குன்னு தானே சொல்றா. அப்படி அத்தனை பேரும் கவிஞர்கள்லாம் வர்ணிக்கிற அளவுக்கு நான் தான் அழகா இருக்கேன். இப்படி வந்து அழகுல கர்வப்பட்டு இவர் அழகா இல்லை, ரூபம் அப்படி இல்லைன்னு பரியாசம் பண்ணத்தினால இவர் கோவம் வந்துடுத்தோ. உடனே என்ன பண்ணான்னு, நீ இந்த அழகா இருக்குங்கிறதுனால கர்வத்துல தானே என்ன கிண்டல் பண்ற, இன்னைக்கு சாபம் கொடுத்தேன், இன்னமே உன்னை
பார்க்கப்படாதும் அழகாக ரசிக்க மாட்டா. அப்படி மீறி பார்த்தாள்னா மித்யாபவாதம் அவளுக்கு வந்து சேரக்கடவுது. இந்த அழகா இருக்கிறவாளுக்கே பெரிய தண்டனை என்னன்னு அவளை பார்க்காத அலட்சியப்படுத்துறது தான். இவன் மெனக்கெட்டு பியூட்டி பார்லருக்கு போய் எல்லாம் அலங்காரெல்லாம் பண்ணு பிரமாதமாக 20,000க்கு பட்டுப்படையை வாங்கிட்டு ராமநாம் தான் 4 மாமிகளானும் எங்கே வாங்கித்தது நல்லா இருக்குன்னு சொன்னாக்க ஆத்மா சாந்தி அடையும். அது இல்லாத எல்லாரும் மூஞ்சியை திருப்பிண்டாள்னா திமிரப்பாரு, கர்வத்தை பாரு, கோவம் வருமா வராதா? புராணம் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது, யாரை எப்படி தண்டிக்கணுங்கிறதையும் சூட்சமாக சொல்லுது. இப்படி தன்னோட அழகில் இதில் ஐஸ்வர்யத்தில் கர்வமாக இருக்கிறவளைன்னு ஒன்று இக்னோர் பண்ணணும். அவளை கண்டுக்காத விட்டால் அவளுக்கு தாங்க முடியாது, அப்படியே அவமானப்பட்டு போயிடுவா. அதை மாதிரி சந்திரன் பார்த்தான், நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரேன்னு அவன் ரோசப்பட்டு சமுத்திரத்தில் போய் ஒளிஞ்சுனுட்டான். இப்போ சந்திரன் இல்லைன்னு ஒன்று இயற்கையில் ஈஸ்வர சிருஷ்டியில் எந்த ஒரு விஷயம் குறைஞ்சாலும் பூமி தத்தளிச்சிடும். சந்திரனால தான் மூலிகைகள்லாம் வளர்றது, ஓஷதிகள்லாம் சந்திரன ரஷ்மியினால தான் வளர்றது. அப்படின்னா சந்திரன் இல்லைன்னா மூலிகைகள்லாம் வளரலைன்னா அவ்வளோதான், எல்லாரும் வியாதி வைக்க. இப்படி உலகம் தத்தளிக்கிறத பார்த்துட்டு இந்திராதி தேவதைகள்லாம் பிரம்மாட்ட போய் சொல்ல, இந்த பிள்ளையார் இப்படி ஒரு சாபம் கொடுக்க இப்படி ஆயிடுத்துன்னா எல்லாரும் என்ன பண்ண, பிரம்மா சாட்சி காலங்காலில் வளர்த்து சண்டை காலங்களில் விழலான்ட்டு நேராக பிள்ளையார்கிட்ட போனான். இப்படி ஒன்றை ஏதோ கிண்டல் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ இப்படி சாபம் கொடுத்தீங்கன்னா சந்திரன் இல்லாத எல்லாரும் திண்டாடுறா, தயவு பண்ணி அதை மன்னிச்சுக்கோ, சந்திரனை திருப்பி வர சொல்லுன்னு. நல்லவாளுக்கு அழகு என்னன்னு, கோச்சின்னா கூட சொன்னாக்க உடனே அந்த கோபம் அடங்கிடும். உடனே பிள்ளையார் பார்த்த, இதனால ஜனங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னா சந்திரனை போனா போகிறது, இனிமேல் எல்லாரும் உன்னை ரசிக்கட்டும், திரும்பி வான்னு.